மாதத்தின் முதலாம் நாளிலே ஆண்டவரே இந்த வார்த்தை வாக்குத்தத்தமாய் மாற்றி கொடுக்க எல்லாவற்றும் இந்த தருணத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு ஞாபகம் நடக்கலாவே தேவனுடைய சித்தத்தை குறித்தும் அவர் சித்தம் நம்ம வாழ்க்கையில எப்படி செய்கிறார், எப்படி நிறைவேறுகிறது என்பதை குறித்தும் நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம். வாக்குத்தத்தின் வழியாக வாக்குத்தத்தம் என்ன 2 அதிகாரத்திலிருந்து 3 சமீபம் 5 அதிகாரம் 16-17 சொல்லப்பட்டபடியாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கும் நான் விசுவாசி இருக்கிறேன். இத்தனை மாதங்கள் 11 மாதங்கள் கடந்தாச்சு. கடைசி மாதத்திலையும் ஆண்டவரோட சித்தம் கண்டிப்பாக நிறைவேறும். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவருடைய சித்தம் முழுமை பெறும் அல்லது நிறைவேறும். ஆண்டவருடைய சித்தம் என்ன பண்ணுமா? முழுமை பெறும் அல்லது என்னது முழுமையா நிறைவேறும், முடிந்துரும், complete. ஆங்கிலத்தில் God's will end. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும். இதுதான் முழுமை பெறும். ஏன்னா தேவன் அவருடைய சித்தத்தை நம் வாழ்க்கையில எதுக்கு கொடுத்திருக்கிறார்னா, நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் முன்பாகவே எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ண யோசித்து பிளான் பண்ணி நிறைவேற்றி வைத்திருக்கிறார். நம்ம அது மாத்திரம் எடுத்து நம்ம பிரயோஜனம் படிக்கிறோம், வாழ்க்கையில் பிரயோஜனம் படித்தாலே முடிஞ்சிச்சு. அவர் சித்தத்தை நம்ம வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தி அபியாசப்படுத்தினாலே முடிஞ்சிச்சு. நம்ம ஆண்டு நம்ம வாழ்க்கையை சூப்பராக ரன் பண்ணி முடிந்துவார். நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், நம்மளே நம்ம பிளான், நம்ம லைஃப் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நம்மளே எல்லாம் என்ன பண்ணோம், நம்மளே யோசிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு பிளான் நம்மளே போட்டுட்டு அது மண்டே போட்டு பழகிட்டு டென்ஷன் ஏற்றி பிபி ஏற்றி வாழ்க்கையை இது பண்ணிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வந்து நூடுல்ஸ் ஆகி எந்த ஒரு காரியம் இல்லாம அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த மாதத்துக்கு வாடகை என்ன பண்ணலாம், இந்த மாதத்துக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதத்துக்கு இந்த இதில் ஸ்கூல் ஃபீஸுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு வாட்டி கூட ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னு கேட்க மாட்டேங்கிறோம். அதனால வீட்டுல எல்லாம் சண்டை வந்து பிரச்சனை வந்து அடிதடியாகி எல்லாம் போய் கடைசியில நோய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி ஒவ்வொன்றாட்டு வந்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பிளான் பண்ணாம ஆண்டவர்கிட்ட பிளான் கொடுத்துட்டோம்னா, ஆண்டவர் பிளான் என்னன்னு கேட்டோம். ஏன்னா ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டாரு. நம்ம வாழ்க்கையை என்ன பண்ண, நம்ம வாழ்க்கைக்கு ப்ளூ பிரிண்ட் அவர் ஏற்கனவே என்ன பண்ணாரு வச்சுட்டாரு. இப்படிதான் இருக்கும் லைஃப், இப்படிதான் இருப்பான், இந்த குடும்பத்துல தான் பிறப்பான், இப்படிதான் வாழ்வான் என்று ஏற்கனவே அவர் என்ன பண்ணாரு சித்தம் வைத்ததுனாலதான், திட்டம் வச்சதுனாலதான் நம்ம இப்படியாக இருக்கிறோம். நம்ம குழம்ப தேவையில்லை, அடுத்த நாள் குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. அந்தந்த நாளைக்குரிய காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணுங்க, அந்தந்த நாளைக்கு என்ன பண்ணுறோம், இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுக்கிறோமா, இன்னைக்கு நல்லா தூங்குறோமா, இன்னைக்கு நல்ல ஒரு உடைய கொடுத்துக்கிறோமா, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உங்கள்கிட்ட. இன்னைக்கு ஒரு நாள் இது பண்ணி பட்டு போகிற ஒரு காரியத்துக்கு அதுவே எவ்வளவு விசாரிக்கிறாரு, புல்லு கொப்பா பேசுறாரு. அதை விட நம்ம விசேஷத்தவர்களா இருக்கிறோமே. ஒரு நாள் புத்து ஒரு நாள் சாகுற அந்த புல்லுக்கு அதுவே என்ன பண்ண கவனித்து அதுக்கும் தண்ணி பாய்ச்சுறாரு, அதுக்கும் காரியங்களை ஆண்டவர் செய்கிறாரு. ஒண்ணும் இல்லாம போயிடும். காத்தடிச்சா அது வந்து என்ன பண்ணும், ஒண்ணும் இல்லாம போயிடும்.
ஆனால் அதுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? உறுதிட்டு இருக்கிறார். அதையும் விசாரிக்கிறார். நம்மளை விசாரிக்காத எப்படி? காட்டுக்குள்ளுக்கு நம்ம ஏதாவது விதை போடுறோமா? ஏதாவது நம்ம அதுக்கு ஏதாவது செய்யணுமா? முயற்சி செய்யணுமா? அது பாட்டுக்கு நேரம் வளர்ந்துடும். சின்ன இடம் வச்சா கூட என்ன பண்றோம்? புல்லு வளர்ந்துடும். ஆனா அதையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? விசாரிக்கிறார். அதுக்கும் தேவையை சந்திக்கிறார். அடுத்த ஒரு மிதி மிச்சா அது எங்கேயாவது நசுக்கி வேற ஒண்ணு போயிடும். ஏதாவது மிருகம் ஏதாவது போச்சுன்னா அது போயிடும். அதுக்கு வேலை இல்லை. ஆனால் அது என்ன பண்றாரு? விசாரிக்கிறார். தேவன் துவங்கின காரியத்தை அவரே முடிப்பார். நம் வாழ்க்கையில தேவன் துவங்கின காரியத்தை அவரே என்ன பண்ணுகிறார்? முடிக்கிறார், நிறைவேற்றி முடிப்பார். அது உங்களுடைய அறிக்கையாய் மாற வேண்டும். அனுதின அறிக்கையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அது நம்ம சொல்லுவோம், வாய்க்கு சொல்லுவோம். தேவன் என் வாழ்க்கையிலே துவங்கின வேலையை அவரே முடிப்பார். முடிப்பார், நிறைவேற்றுவார். முடிப்பார், நிறைவேற்றுவார். சூப்பரா, நிறைவேற்றுவார். இதை நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி வைக்கிறோம், எழுதி வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள பேசுங்க. என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன துவங்கினாரோ அது கண்டிப்பாக என்ன பண்ண அவரே தான் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். நான் எதுவும் பண்ண முடியாததுனால, என் பலத்தினால அல்ல, என்னோட பராக்கிரமத்தினால அல்ல, இப்படி ஆகினாலே எல்லாம் அவராலே எல்லாம் ஆகும். நான் எதுவும் செஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் ஏதாவது பிளான் பண்ணேன்னா எல்லாம் தப்பா தான் போகும். 5 years பிளான் வந்து 10 years பிளான் இன்னும் வேலைக்காக. அந்த 5 years பிளான் 10 years பிளான் போறதுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுடைய பிளான் என்ன என் லைஃப்ல? எனக்கு இது பண்ணணும்னு ஆசை இருக்குது, நான் இப்படி ஆகணும்னு ஆசை இருக்குது. நீங்க எனக்கு நான் என்ன எப்படி எந்த பாதையை நான் சூஸ் பண்ணணும், எந்த காரியம் நான் பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நம்ம ஆரம்பத்திலே நம்ம கேட்டோம்னா அவர் பாதையை என்ன பண்ணுவார்? காட்டுவாரு. அவர் பாதையை சேவை பண்ணுவார். அது பண்ண ஆரம்பிங்க. இது வரைக்கும் பண்ணல, இதுக்கப்புறமா பண்ண ஆரம்பிங்க. அவர் துவங்கினதை கண்டிப்பாக முடிப்பார். ஒரு ரெசிபியும் அப்படிதான். ரெசிபி நம்ம வாழ்க்கையில ஆண்டு என்ன பண்ணார்? துவங்கினதை அவரே தான் என்ன பண்ணுகிறார்? முடித்து வைக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு தான் சொல்றோம். அந்த ரட்சிக்கப்படுறது நம்ம எதுவும் அதுக்காக என்ன பண்ணல, மெனக்கடல. நான் ஒரு காரியம் நீங்க எதுவும் செய்யாம நீங்க எப்படி போயிருவீங்க? இலவசமா கொடுத்தத அது நீங்க என்ன பண்ண முடியாது. நான் தான் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல ரட்சிக்கப்பட்டேன்னு வாங்க. அவரால் ஆனா முழுமையா சொல்ல மாட்டேன். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிப்புக்குள்ளால வந்திருக்கிறேன், ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளால வந்திருக்கிறேன். இதுக்கப்புறம் அப்படியா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டேன்னா நான் என்ன பண்ணீங்க? ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளால நான் என்ன பண்ணேன்? அவர் எனக்கு அந்த ரட்சிப்பின்ற ஒரு போர்வை என்ன பண்ணாரு? மேல உடுத்தி வைத்திருக்கிறார். பாதுகாப்புக்குள்ளால வந்திருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டேன், அந்த பட்டேன்ற வார்த்தை வேணாம். அது நம்ம பண்ற மாதிரி, நம்ம எடுக்கிற பிரயாசம் மாதிரி மாறிப்பாரு. ரட்சிக்கப்பட்டேன், நான் ஏதாவது செஞ்சேன், அது நான் பண்ணேன்ற ஒரு இது வந்து நீங்க எதுவுமே பண்ணல. இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் வந்து பிலிப்பியர்ல 1ஆம் அதிகாரத்துல அது சின்ன ஒரு வசனமா இருந்தாலும் அது கான்டெக்ஸ்ட் வேற மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எடுத்து வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பி சபைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் இது வந்து எல்லாம் லெட்டர்ஸ் இல்லையா, கடிதங்கள் எழுதுறாரு. அந்த கடிதத்தை நமக்கு எல்லாம் கம்பைல் பண்ணி பைபிள்ல போட்டிருக்கிறாங்க. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அப்படின்றார். அதை நினைக்கிற போதெல்லாம் தேவன் என்ன பண்ற? ஸ்தோத்தரிக்கிறேன்.
எதுக்காக ஒருத்தரை நினைக்கணும்? ஒரு மனுஷன் எதற்காக ஒருத்தரை இன்னொருத்தரை என்ன பண்ணணும் நினைக்கணும்? அவர் மேல ஏதாவது கரிசனை இருந்தாதான், அன்பு இருந்தாதான் என்ன பண்ணணும் நினைக்க முடியும். பிலிப்பி சபை கிட்ட ஒரு கன்சர்ன் இல்லையா, ஒரு கவலை, ஒரு ஏக்கம் இருந்ததுனாலதான் பவுல் அப்போஸ்தலர் என்ன பண்றாரு, அவங்க எல்லாம் நினைக்கும் போது நான் என்ன பண்றேன், தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீடைலா வாசிங்க. உங்களின் நற்கிரியைகளை துவங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் என்னவா முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் அல்லேலூயா. இப்போ புரியுதா? அவர் துவங்கி இருக்கிறார். என்னதை துவங்கி இருக்கிறாருக்கு வாசிங்க. நற்கிரியைகளை என்ன பண்ணிருக்காரு? துவங்கி இருக்கிறார். நல்ல காரியங்களை உங்க வாழ்க்கையில துவங்கி இருக்கிறாருன்னா அதை என்ன பண்றாரு? முடிவு வரைக்கும், அது முடிகிற வரைக்கும் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவை அவர் அறிந்திருக்கிறார். அது முடிகிற வரைக்கும் அவர் உங்களோட அவர் உண்மையா இருக்கிறார். புரியுதா நான் சொல்ல வருது? அவர் நல்ல காரியம் துவங்கிட்டாருன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றி முடிப்பார். ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில நல்ல காரியம் ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றி முடிப்பார். அது திருப்பி அதோட ரெண்டாவது பகுதி வாசிங்க. அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அப்போ அந்த நம்பிக்கையோடு தான் என்ன பண்றாரு சொல்றாரு, உங்கள் பேரை நான் என்ன பண்றேன், தேவனை என்ன பண்றேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களை எப்பெல்லாம் நினைச்சிருக்கிறானோ, எப்பெல்லாம் நினைக்கிறேனோ, இந்த சபையை எப்பெல்லாம் நினைக்கிறேனோ அப்பொழுது தேவனை என்ன பண்றேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில நல்ல காரியம் ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. அதை என்ன பண்ணுவாரு? முடிகிற வரைக்கும் அவர் என்ன பண்ண ஓய மாட்டார். நம்ம ஓஞ்சிடுவோம். ஒரு காரியம் டிலே ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? டயர்ட் ஆயிடுவோம். நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுவோம், நம்ம புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனா அவர் அதை பண்ண மாட்டார். அவர் உங்க வாழ்க்கையில நல்ல காரியம் வர வரைக்கும் அவர் தூங்க மாட்டார். நீங்க நல்லா இருக்க வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனா அவர் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டாரு. நீங்க டயர்ட் ஆகலாம், ஆனா அவருக்கு டயர்டே ஆகாது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, கர்த்தரை காக்கிற கர்த்தரின் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். அதான் பெரிய ஒரு காரியம் இல்லையா? அவர்தான் என்னை காக்கிறார், அவர்தான் என்னை எல்லாம் பராமரிக்கிறார், அவர்தான் என் தேவையை சந்திக்கிறார். 24/7 24 மணி நேரம் 7 நாளும் உறங்காம தூங்காம ரெஸ்ட் இல்லாம அவர் நம்மை பார்த்து கொண்டு நம்மை கவனம் வைத்துக் கொண்டு இருக்கிறார். நீங்க கவனிக்கணும், நீங்க சொல்ல முடியுங்க, என் மேல அவ்வளவு கவனம் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமை பொழுதும் ஆண்டவர் என்ன பண்ண, அவர் தூங்கவே இல்லை, அவர் இமைகள் மூடவே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் என் மேல அவ்வளவு நோக்கமா இருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் என் மேல் நோக்கமா இருக்கிறார். நான் எவ்வளவு பாக்கியசாலி, நான் எவ்வளவு பாக்கியவான். தகுதி இல்லை, நமக்கு தகுதி இல்லை, ஆனாலும் நமக்கு அதெல்லாம் கிடைக்குது இல்ல. இவ்வளவு நம்ம ஸ்பெஷல் இல்ல. கிடைக்குதா இல்லையா? உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குதா இல்லையா? தேவை சந்திக்கப்படுதா இல்லையா? கடன் இருக்கலாம், வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த மத்தியிலேயே ஆண்டவர் உங்களை நடத்துறாருன்னா ஆண்டவர் திரும்ப உங்களோட இருந்தாங்க. கடன் வாங்குறது அவரோட வேலை இல்லை. உங்க கடனாலேயே விடணும்னு அவர் சுத்தம் இல்லை. கடன் வாங்குறது யாரு? நீங்க. அது வாங்க வராது. கடன் வாங்குறது யாரு? நீங்க. கடன் வாங்கிட்டு அந்த பிரச்சனை அது கடன் வாங்குறது தீர்றதுக்காக என்ன பண்ணுவோம்? நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த கடன் இருந்தா நீங்க ஆண்டவரே, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, அது ஏதாச்சும் ஆண்டவர் ஏன் இப்படி கடன்ல விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? முறை சொல்லுவோம், பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கடன் வாங்கவே சொல்லி உங்களை முதல்ல ஆண்டவரா வாங்க சொன்ன கடனை கடன்
நம்மள ஆண்டவர் வந்து அழைச்சிட்டாருன்னா நடத்திக்கிட்டே இருப்பாரு. முடிவு பரியந்த என்ன பண்ண நடத்திக்கிட்டே இருப்பாரு. குறை இல்லாமல் நடத்துவார். சித்தம் நிறைவேறும். அல்லேலூயா. அந்த சித்தத்தை அறிந்தோம் என்று சொன்னா நம்ம வேற யார்கிட்டயும் நம்ம கை ஏந்த மாட்டோம். தேவை வராது. கையேத்துறதுக்கு தேவை வராது. முதல்ல நான் ஒரே எனக்கு நீங்க வீடு கொடுக்கறதா இருக்கா, எனக்கு ஏதாவது சொந்தமா ஏதாவது தரதா இருந்தா நான் யார்கிட்டையும் கையேந்தாம நான் வாங்கணும். கடனே இல்லாம நான் கட்டணும். இப்போ எனக்கு ஒரு வீடு நிலம் வாங்குறதா, ஒரு பிடி நிலம் வாங்குறதா கூட நான் ஒரு பைசா கூட மனுஷன் நான் நீட்டக்கூடாது. அதான் நான் சொல்லியிருக்காங்க. முழுமையா தாங்க எனக்கு அந்த வைராக்கி ஒவ்வொருத்தையும் நீங்க நான் எதிர்பார்க்கிறேன். கையேந்த விடக்கூடாது. நான் யாருக்கும் நான் தலைகுனிய கூடாது. ஏன்னா நான் வந்து மற்றவர்கிட்ட அடிமை ஆயிடுவேன். நான் ஒன்ஸ் நான் கை நீட்டிட்டேன்னா கடனாளி வந்து கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. வட்டி மேல வட்டி போடும், குட்டி மேல குட்டி போடும், வாழ்க்கை பூரா நாஸ்தி ஆயிடும். நான் மற்றவர்கிட்ட கை கட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ராஜா வீட்டு பிள்ளை. நீங்க யாரு? எல்லாம் அப்படிதான் ஆண்டு கேட்டுருக்கேன். நீ எனக்கு கார் கொடுக்குறதா இருந்தா சரி, எனக்கு எது கொடுக்குறதா சரி, நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், கை ஏற்றி நீக்க மாட்டேன். இந்த பைக் வாங்கினது, இந்த பைக் இல்லைன்னா அது பைக் கூட தேவைன்னு தான் வாங்கினேன். இல்லைன்னா அந்த பழைய பைக்கை வச்சு ஓட்டிட்டு இருப்பேன். வேற வழி இல்லாமல் வாங்கினேன். 2 பைக்கு நான் போட்டுருந்தேன். எனக்கு அந்த இஎம்ஐ வாங்க முடியல. இஎம்ஐல தான் ஓடிட்டு இருக்கு. எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 5000 மாசம் கொடுக்கணும். மாசம் 3 ஆச்சுனாலே 3ஆம் தேதி ஆச்சுனாலே வந்துடும். 1ஆம் தேதி 26ஆம் தேதியிலேருந்து மெசேஜ் வந்துடும். வார கடைசியில் என்ன பண்ணுவோம், மெசேஜ் வந்துடும். நீங்க 5128 ரூபாய் கட்டணும். போன் பண்ணிடுவோம். தலைவலி. ஒரு வாட்டி வாடகை கட்ட கஷ்டமா இருக்கும். 5ஆம் தேதிக்குள்ள வாடகை கட்டணும். ஒரு மாசம் ஆரம்பத்துல கிட்டத்தட்ட 18,000 ரூபாய்க்கு நான் எடுத்து வைக்கணும். கஷ்டம். வாடகையும் அந்த நிதியும் எடுத்து வைக்கிறது கஷ்டம். 5ஆம் தேதிக்குள்ள எடுத்து வைக்கணும். இல்ல ஓனர் கால் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு நாள் 7ஆம் தேதி 8ஆம் தேதி கட்டேன். அந்த 5-6க்குள்ள இருந்து அவன் ஃபோன் பண்றாரு. என்னாச்சு, லேட் ஆயிடுச்சு. நிறைய செலவு ஆயிடுச்சு. அக்டோபர் மாசம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கெல்லாம் செலவு இருந்ததுல சர்ச்சுக்கு நான் கட்டியிருந்தேன் சொல்லுங்க வாக்குறாங்க. சொன்னோன்னே இதாயிடுச்சு. நான் அப்படி பேச விடக்கூடாது. ஆடுவேன் நான் ஓரட்டி நான் ஜோம் பண்ணுவேன். நான் என் ஓனர் எனக்காக நான் ஏன் வாடகை கட்டலன்னு எனக்கு கால் பண்ணக்கூடாது. ஆண்டவரை முதல்ல எனக்கு இந்த இதெல்லாம் அதுக்கு தேவை. நீங்க சந்திங்க. 5ஆம் தேதி கட்டணும். 3ஆம் தேதிக்குள்ள என்னோட இதுல அக்கௌண்ட் ஏதாவது போடு காட்டவரை. யார் மூலமாக என் தேவை சந்தி காட்டவரை. நான் யாருக்கும் கை ஏந்த கூடாது. கை கட்டக்கூடாது. அந்த வைராக்கியம் உங்க ஒவ்வொருத்தையும் இருக்கணும். நீங்க யாருக்கு அடிமை கிடையாது. உங்களை அடிமையாக ஆண்டவர் வைக்கிறதுக்கு ஆண்டவர் சித்தம் கிடையாது. உங்களை ராஜாக்கள் மாசாரிமா வைக்க வேண்டியது. ராஜாத்திகளா இருக்கிறீங்க. உங்க மேல ஒரு கிரீடத்தை வைக்கணும் நான் விரும்புகிறேன். அப்பேற்பட்ட தேவனோட பிள்ளைங்க நீங்க. அப்ப எப்படி நீங்க அடிமையா இருக்க? எனக்கு போதும் தான் நம்ம நினைக்கிறோம். இல்ல, இந்த வைராக்கியத்தை உங்களால நீங்க வச்சுக்கோங்க. அந்த ஸ்டபர்னஸ் அதுல காட்டுங்க. ஆண்டவரோட விசுவாசத்தை நீங்க காட்டுங்க. நீங்க கொடுங்க ஆண்டவரே. நீங்க தேவையை சந்திங்க ஆண்டவரே. உங்களுக்குள்ளால விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. சங்கீதம் 338 சொல்லி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதோட 2வது பகுதி இன்னும் சுவாசமா இருக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொன்னா அந்த பகுதி வாசிங்க. அந்த 2வது பகுதி வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கரத்தின் கிரியைகளை நிறைவேற்றுவீராக. அல்லேலூயா. இந்த கரத்தின் கிரியைகள் இதை என்ன பண்ணணுமா? சந்தோஷமாக்கணும். என்ன துக்கப்படுத்த கூடாது. அதான் கான்டெக்ஸ்ட். அதுல கான்டெக்ஸ்ட் நீங்க என்னெல்லாம் எனக்காக உருவாக்கி கொடுக்குறீங்களோ
அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே ஒழிய நானு அது எனக்கு துக்கப்படுத்தவே படுத்தாது. புரியுதா நான் சொல்ல வருது? அவர் கருத்தின் கிரியை நமக்கு துக்கப்படுத்தாது. அவர் எனக்கு என்ன கொடுக்கும் சுத்தமா இருக்கு, நான் எப்பொழுதும் அதுல சந்தோஷமா தான் இருப்பேன் ஒழிய நான் துக்கப்பட மாட்டேன். அவர்கிட்ட வந்து எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் திருப்பி தரணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்காக யாவும் செய்ய முடியுமா? அல்லேலூயா. நான் இனிமே தீங்கி காண போறது இல்லை, நான் யாருக்கு அடிமையா இருக்க போறது அல்ல. வாயினால அறிக்கை எடுக்கிறீங்க. இப்போ கடன் இருந்தா கூட கடன் எல்லாம் ஒரு செகண்ட்ல அடைச்சிருவாரு. அந்த விசுவாசம் உள்ளவா நீங்க ஏதாவது கடன் பட்டு இருந்தீங்கன்னா இப்பொழுதே ஆண்டுக்கு கேளுங்க. நான் இப்போ இருக்கிற கடனை நான் தெரியாம வாங்கிட்டேன், வேற வழி இல்லாம வாங்கிட்டேன், சூழ்நிலைக்காக நான் வாங்கிட்டேன், தேவை இருந்தது வாங்கிட்டேன். அதனால இந்த கடல் எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு போகணுமோ அதை நீங்க போக வைங்க ஆண்டவரே. அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. அதுக்கேற்றபடி என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதுக்கேற்றபடி உயர்வுகள் எனக்கு வரட்டும். அதுக்கேற்ற மேன்மை எனக்கு வரட்டும். வாயை திறந்து கேளுங்க. இதுக்கப்புறம் வாங்காதீங்க. இதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை வந்தா முதல்ல கையெழுந்துங்க, அங்க அவர்கிட்ட ஏந்துங்க. நம்மளே சொல்யூஷனை தேடிட்டு இருக்கிறோம். இங்க வச்சா நல்லா இருக்கும், அங்க வச்சா நல்லா இருக்கும், இப்போதைக்கு இங்க கொடுத்தா உங்களுக்கு அப்புறம் நம்ம இதை வச்சு அப்படி கொடுத்துடலாம். அந்த மைண்ட் செட்டை உங்க மைண்ட் விட்டு எடுத்து போடுங்க. உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் அவர் கையில் இருக்கு. உங்க பிள்ளைய அவர்கிட்ட கொடுங்க. பிள்ளை தேவை அவர் சந்திப்பார். எல்லாம் ஃபீஸுக்கு தான் வந்து முடியுது. அதுக்குதான் நம்ம மண்டை அடிச்சுக்கிறோம். வருஷமான ஃபீஸ் கட்டணும், 20,000 ரூபாய் 60,000 ரூபாய் இருந்தாது, அவங்க கட்டணும் இது கட்டணும். அதுவும் அவங்க ஏமாற்றி வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் என்ன பண்ண வேற வழியெல்லாம் கொடுத்துதான் ஆகணும். படிக்கிற சொல்றதுக்கு அவ்வளோ இது அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வேற வழி இல்லை. அந்த மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அந்த ஒரு இதில் இருக்கணும். அந்த சரௌண்டிங்கில் படிக்கணும். ஐஸ் சரௌண்டிங்கில் ஐஸ் சொசைட்டி சரௌண்டிங்கில் இப்போ எப்படி படிக்கணும்னு ஆசை இருக்குதான் சரி. எல்லா பெற்றோருக்கும் ஆசை இருக்குதான் சரி. வேற வழி இல்லை. அதுக்கெல்லாம் தேவை இருக்குது. ஆனால் நான் மற்றவங்க கை நீட்டி நான் வாங்கி என் பிள்ளைக்கு நான் இது பண்ணணும்னா அதை விட நமக்கு இது கிடையாது. லாஸ் தான் நமக்கு. நம்ம வாங்குறத விட 2 மடங்காக நமக்கு திரும்பி ரிட்டர்ன் பண்ணணும் அவங்க கிட்ட. ரைட்டா? 1 பைசா வட்டிக்காக 2 பைசா வட்டி, எந்த பைசா வட்டிக்காக வாங்கினாலும் சரி, வாங்கினதை விட 2 மடங்கு தான் என்ன பண்ணணும், கொடுக்கணும். உண்மைதானேங்க? ஏதோ புதுசாக சொல்லி கொடுக்குற மாதிரி அப்படியே அந்த மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த சூழ்நிலைக்குள்ளால போக வைக்காதீங்க ஆண்டவரே. நீங்க கேளுங்க, என் குடும்ப சூழ்நிலை வேற எப்படி வேற என்ன பண்றது அப்படின்னு தான் யோசிக்கிறோம். என் ஆண்டவரே அந்த சூழ்நிலைக்குள்ளால என்ன போக வைக்காதீங்க முதல்ல கேளுங்க. என்ன கையேந்த விடாதீங்கன்னு முதல்ல கேளுங்க. அவசியம் இல்லாம நான் கையை ஏந்தக்கூடாது, எந்த விஷயத்துக்கும் நான் கையேந்த கூடாது. அப்படி தேவை ஏற்பட்டா கூட நீர் அதுக்கு ஏற்ற பதில் நீ தாங்க. எனக்கு கிஃப்டா வரதெல்லாம் கிஃப்டா வரணுமே ஒழிய கடனா வரக்கூடாது. என் பிள்ளை திருமணமா இருக்கட்டும், ஏதுவா இருக்கட்டும், அது எனக்கு அன்பளிப்பா வரணுமே ஒழிய, கையில அன்பளிப்பா வரணுமே ஒழிய அது எனக்கு கடனா வரக்கூடாது. வந்து ஜோம் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி கடனா இருந்தா என்னை விட்டு நீங்களும் சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஒண்ணுமில்லாம் எனக்கு நல்லா எங்கள் அம்மா சொல்லிக்கிற காரியம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எங்கள் அப்பா பாப்பா நோட்டீஸு கொடுத்துட்டு தான் போனார். இங்கே பக்கத்தில் லண்டனுக்கு போகும்போது அவர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வச்சுருந்தாரு. எல்லாம் லாஸில் முடிஞ்சிச்சு. இவர் கொடுக்க வேண்டியது நிறையா இருந்தது. அவர் என்ன இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறாரு, அங்கே வாங்கி கொடுக்குறாரு. இவரும் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது, இவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நிறைய கொடுக்க வேண்டியது இருந்தாங்க. வீடே கைவிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. எங்க அம்மாவோட நகையெல்லாம் போச்சு, கடைசியில் தாலியும் போச்சு, எல்லாத்தையும் கல்வி கொடுத்துட்டாங்க, வீட்டை வீட்டு எடுத்துட்டாங்க. அப்படி இருந்தோம், சமாதானம் இல்லை, இது இல்லை. அப்போ ஆண்டவர் வச்சுட்டு 5 வருஷம் கழிச்சு கொண்டு வந்தாரு. இங்கே வந்து ஊழியம் செய்யும்போது அவர் லேண்ட் ஆகிறதுக்கு முன்பாகவே அந்த கேஸ் எதுவுமே இல்லாம படித்தார். பாப்பர் நோட்டீஸ் கொடுத்துட்டு போனது, எல்லோ நோட்டீஸ் இருப்பாங்க, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வர்றதுக்கு முன்பாக இந்த கோர்ட் கேஸே
இல்லாம படிக்கும். இவருக்கு கொடுக்க வேண்டியவங்க நிறைய, அதை விட கொடுக்கறத விட இவருக்கு எங்க அப்பா கொடுக்கறத விட அதிகமா இருக்கிறதுனால செல்லாது. இருந்தா கொடுத்துருப்பாரு, இல்ல செல்லாது சொல்லி என்ன பண்ணாங்க, ஜட்ஜி ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. அரசு வாரண்டோட இருந்தது. இங்க லேண்ட் ஆனா எங்க அப்பா அரசு பண்ணிருக்க வேண்டியது. ஆனா அது லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரு அந்த அரசு வாரண்ட். யார் செய்யறது? தேவன் தானே உள்ளாலே இருக்கிறாரு. ஆமென். அத சொன்னாங்க, கடன் வாங்க, கடன் கொடுப்பீங்கன்றாரு. கடன் கொடுக்கவும் கூடாது, கடனா கொடுக்க கூடாது. அதுதான் எதிர்பார்த்து கொடுக்காதீங்க. கடன் கொடுக்கறதாலும் அவர் எனக்கு நாய்க்கு கொடுப்பாரு, தேவன் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. அவருக்கு எப்போ முடியுமோ அப்போ கொடுங்க. அப்படிதான் கொடுக்கணும். ஒரு கடன் கொடுக்கறதா கூட நான் சொல்றது உண்மையான சொல்லாத, கடன் கொடுக்க எப்படி கொடுப்பீங்கன்னா உங்களால் எப்போ முடியுமோ அப்போ கொடுங்க. அதுதான் எதிர்பார்க்க, அதான் கடன் கொடுப்பீங்கன்னு சொல்ற ஆர்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல கடன் பற்றி அதான். முடியும் போது கொடுங்க, இல்லாத போது கொடுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ளால பெருக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனையான அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வரும். யோவான் 6:29 வாசிப்போம். முடிச்சிடுறேன். யோவான் 6:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்குது என்றார். அவர் அனுப்பினதை விசுவாசிக்கிறவர், தேவனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது. இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணது இது ஒரே வார்த்தையில முடிஞ்சிச்சு. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கன்னா அவர் என்ன பண்ண, உங்களை வச்சு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ கண்டிப்பா செய்து முடிச்சிருவாரு. அல்லேலூயா. நீ தீங்கை காணாது இருப்பீர்கள் என்று சொன்னா நீ தீங்கை காண மாட்டீங்க. அல்லேலூயா. வேண்மையா வைப்பேன் என்று சொன்னா வேண்மையா வைப்பாரு. ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொன்னா ஆசீர்வாதம் வைப்பாரு. கடன் இல்லாம வைப்பேன்னு சொன்னா கடன் இல்லாம வைப்பாரு. இந்த ஆசீர்வாதம் நான் நீங்க விசுவாசிங்க. நீங்க ஒரு இதை பொருத்தனை பண்ணுங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள என் கடன் எல்லாம் நீங்களும் பொருத்தனை பண்ணுங்க. எங்க இருந்து வருதோ எப்படி இருந்து வருதோ எனக்கு ஆண்டவரே நீங்க தான் கொண்டு வாங்க ஆண்டவரே, நீங்க மாயத்தை பொருத்தனை பண்ணுங்க. விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. அடுத்த வருஷத்துல கடன் இல்லாம போகணும்னு பொருத்தனை பண்ணுங்க. ஒரு மாசம் இருக்குது, ஒரு மாசம் முழுவதுல எண்டுக்குள்ளால என் கடன் எல்லாம் நீங்களும் திரும்பி நான் கடன் வாங்க கூடாது. அது எப்படி நீங்க கடன் அடைக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாதவரே, நீங்க கடன் அடைங்கன்னு சொல்லி கேளுங்க. எனக்கு மனதில் அதனால சொல்றேன். நான் இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து வேற இந்த கடனுக்கு இப்போ பற்றி கொடுத்து நான் பேசுறது வரல. எனக்கு என்ன தெரியல, எனக்கு ஆம்பளை பேசிக்கிட்டே இருக்காரு. யாருக்காக பேசுறாரு எனக்கு தெரியல. துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். ஏன்னா இது எல்லாத்தையும் துக்கப்படுத்துகிற விஷயங்கள், இன்னும் துக்கத்தை கொடுக்குற விஷயங்கள். இதெல்லாம் பணம் கையில் வரும் வரைக்கும் நல்லா சந்தோஷமா வந்துட்டப்ப சந்தோஷமா இருக்கும். கைக்கு போனவங்க ரொம்ப கஷ்டமாகும். இளையகுமாரனை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் வந்து ஆஸ்தியெல்லாம் பாதியை இது பண்ணிட்டு கையில் வந்தபோது இருந்தபோது பணம் வந்து நல்லா குடிச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக இருந்து இது பண்ணிட்டு இல்லாமல் பண்ணிட்டு தவிர கூட இல்லாமல் இருந்தான். ஆனாலும் ஆண்கள் வந்து என்ன பண்ணுறது, அவங்களுக்கு இதாக குட்டி வந்த உடனே எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரன் கூட இதோட நல்லா சாப்பிடுவாங்க. நான் போயிட்டு எங்கள் அப்பாட்ட நான் கேட்குறேன், வேலைக்காரரோட வச்சு என்னையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் உங்கள்கிட்ட வேலையாக செய்கிறேன், நான் அப்படியே வேலைக்காரனாவது வச்சுக்கோங்க. இதா அது எதுக்கு அதை சொல்கிறது, இதா அவரோட அன்பை குறித்து பேசுகிறேன், தேவனோட அன்பை குறித்து பேசுகிறார். அப்புறம் வந்து தூரத்துலேருந்து வரதை கண்டு அவனை தட்டி அழைச்சி முத்தமிட்டு அவனுக்காக நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டு மோதிரத்தை போட்டு நல்ல புது சப்பலை போட்டு பழைய இழந்து போன மகிமையை திருப்பி என்ன பண்ணாரு, ரெஸ்டோர் பண்ணாரு. பையனா தான் ஏற்றுக்கொண்டாரு, வேலைக்காரனா ஏற்றுக்கொண்டு அவன் என்னதான் என்னை விட்டு போனா சரி, என்னதான் எவ்வளவு காசு ஏமாத்தினாலும் சரி, என்னதான் ஏமாந்து போனாலும் சரி,
என்னதான் இழந்து போனாலும் நீ என் மகன். ஆண்டவர் அதான் சொல்றாரு. அந்த கான்டெக்ட்ல உங்களை நீங்க வச்சுக்கோங்க. இல்ல ஆண்டவர் நீங்க இழந்து போயிருந்தீங்கன்னா உங்களை நீங்க வச்சுக்கோங்க. ஆண்டவர் அதை அவருக்கு அப்பா வச்சுக்கோங்க. நீங்க எப்ப ஆண்டவர் போனாலும் உங்களை கட்டி அணைக்கிற தேவனா இருக்கிறார். உங்களை தழுவி கொள்கிற தேவனா. அவருக்கு என்ன முடியுதோ அது உங்களுக்குரியது. உங்க பிதாவுக்கு என்ன முடியுதோ அது உங்களுக்குரியது. இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர் பார்க்கிறார் அதே போல உங்களையும் பார்க்கிறாரு. வெளிப்படையா நான் சொல்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் எப்படி பார்க்கிறாரோ அதே போல உங்களையும் என்னையும் பார்க்கிறாரே. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ராஜாவுக்கு பிள்ளை நான் எவ்வளவு ஸ்பெஷலா இல்லையா? நீங்க ஸ்பெஷல் தானே, விசேஷித்தவர்கள் தானே நீங்க. அல்லேலூயா. நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன், நேரம் குறைவா இருக்கு. ஆனால் கடை நம்ம வாசித்து முடிச்சுக்கலாமா? ரோமர் 1:8-9 வாசிங்க. தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் நான் சொல்லி சொல்றாரு. வாசிங்க ரோமர் 1:8-9. உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே முதலாவது உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் என்ன பண்ண எல்லாருக்கும் சாட்சியா இருக்கிறார். நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல 1 கொரிந்தியர் 1:8 வாசிங்க. இன்னொரு பிலிப்பியர் 1:10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:8 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் உங்களை சிறைப்படுத்துவார். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? ஸ்திரப்படுத்துவார். நீங்க வலிங்கி விழ மாட்டீங்க, கீழே விழ மாட்டீங்க. உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். You will be strong, you will be sturdy. ஆங்கிலத்துல ஸ்திரப்படுத்துறது be sturdy. எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெngthனா இருப்பீங்க. அசிங்கப்பட போறது இல்ல. மலை மேல் கட்டப்பட்ட வீடு எந்த வீட்லயும் அசிங்கப்படாது. யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல அசிங்க முடியாது. அதே போல நீங்களும் இருப்பீங்க. யாரும் உங்களை அசைக்க முடியாது. பிலிப்பியர் 1:10 வாசிங்க. தேவனுக்கு மகிமையும் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று வானவர்களோ இடரற்றவர்களுமாய் இருக்கவோ அல்லேலூயா வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்பி வாசிப்போமா? வாசிங்க. தேவனுக்கு மகிமையும் துதி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவராகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று எப்படி இருக்குமா? ஒப்புரவாகுமா? இடரற்றவர்களா இருக்கவோ வேண்டுதல் செய்கிறேன். ஒப்புரவாகனா இடரற்றவர்களா இருக்கணும். உங்களுக்கு உள்ளத்துல கனிகள் என்ன பண்ணும்? செயல்பட அவர் என்ன பண்றார்? விரும்புகிறார். ஆவின் கனிகள் செயல்பட விரும்புகிறார். வேற சபைக்கு அதுல போன விருப்பம் இல்லை. ஆனா அந்த கனிகள் உங்கள் வாழ்க்கையில செயல்படணும். நீங்கள் குற்றமுள்ளவன் அவர் வரும்போது என்ன பண்ணும்? குற்றமுள்ளவனா இருக்கணும். எல்லாவற்றும் நிறைந்தவர்களா இருக்கணும். முழுமைப்பட்டவர்களா இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில அவர் நிறைவா இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் என் வாழ்க்கையில நிறைவாய் இருக்க வேண்டும். என் தேவன் என் வாழ்க்கையில நிறைவாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியா 1 தெசலோனிக்கே 1:3 யாராவது வாசிச்சு முடிப்போம். ஜெபம் பண்ணுவோம். 1 தெசலோனிக்கே 1:3. ஆகையால் நாங்கள் இனி பொறுத்து 1:3 நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் எல்லாருக்காகவும் என்ன ஸ்தோத்திரிச்சிட்டு தேவனை ஸ்தோத்திரிச்சிட்டே இருக்கார். ஆரம்பத்திலே அதுதான் சொல்றாரு, என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே அதான் சொல்றேன், உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி இடைவிடாமல் ஜெபம் பண்ணி தேவனை என்ன பண்ற? ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க எதுக்காக ஜெபிக்கணும்னு விரும்புறாரு? நீங்க என்ன பண்ணணும்? நீங்க என்னவா ஆகணும்? வாசிங்க, அந்த திருப்பி வாசிங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து அதுதான் சொல்றேன். வேற எதுவும் இல்லை.
ஜெபிக்கிறது எதுக்காக? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று அறிந்து உங்களுக்காக என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்றது மாத்திரம் இல்ல, அவர் தேவனை என்ன பண்றாரு? ஸ்தோத்திரிக்கிறார். யார் குறித்து? உங்களை குறித்து. அல்லேலூயா. உங்களுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்றாருன்னா நீங்கள் யார் ஸ்பெஷலா இருக்கீங்க, அவருக்கு நீங்க ஸ்பெஷலா இருக்கீங்க. ஏன்னா நான் அந்த தினம் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்களுக்காக ஜெபம் பண்றேன். எப்பொழுதும் நான் ஜெபிக்கிறேனோ நான் ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்களும் எனக்காக ஜெபிக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தனிப்பட்ட ஜெபத்திலே குடும்ப ஜெபத்திலே எல்லாருக்காகவும் சபைக்காகவும் சபை மக்களுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அப்போ வந்து எக்ஸ்ட்ராவா நான் ஜெபிக்கிறேன். வாழக்கணக்காக ஜெபிக்கிறேன், அதிர்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் தெரிஞ்ச எல்லாருக்காகவும் என்ன பண்ணேன்? ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஸ்பெஷல், நீங்க விசேஷித்தவர்களா இருக்கீங்க எனக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கை நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொன்னா நீங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்க ஸ்பெஷலா இருக்கிறீங்க. ஆண்டவர் பார்வையில் நீங்க விசேஷித்தவர்களா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வெறுமையானவர்கள் அல்ல. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் வந்து சும்மா விட போறது கிடையாது. மேன்மையான காரியத்தை தருவார். இந்த கிறிஸ்துமஸ் மாதம் முழுவதும், கடைசி மாதம் முழுவதும் ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்படும். குறை இல்லாமல் நடத்துவார், கடன் இல்லாமல் நடத்துவார். ஆயத்தந்து வரமணி பின்னாடி தான் இது சொல்லுவது. 2 பேர் ஆமென். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட். ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் முக்கியம். தேவை சந்திக்கப்படணும். நல்லா கிறிஸ்துமஸ்னால லிஸ்ட் போட்டு வாங்க. அதெல்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் தேவை இருக்குது. நியூ இயருக்கு அது தேவை இருக்குது. ஸோ அதனால ஆன்லைன் தேவையெல்லாம் சந்திக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்க தேவையெல்லாம் சந்திக்கணும். சபையின் தேவை நிறைய இருக்குது. சபையின் தேவை நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்குது. ஸோ இங்க சும்மா வெறுமையா இருக்குது. இங்க அப்படியே வெறுமையா கூட போகிறது கிடையாது. இங்க ஒரு சிம்பிள் போடலான்னு நம்ம சபையோட எம்பளம் போடலான்னு இருக்கு இந்த இடத்துல. ஸோ அதுக்கு இந்த தேவை, அதுக்கும் தேவை இருக்குது. ஸோ ஆண்டவர் எல்லா தேவையும் ஆண்டவர் சந்திப்பார் நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட தேவைக்கு அதிகமாக தான் ஆண்டவர் சந்திப்பார். மேற்பட்ட தேவை நம்ம அணுகிறோம். ஸோ அதனால ஜெபிப்போமா? கண்களுடைய ஜெபிப்போம். சோதனைக்கு மாறுவதாக பிதாவே, இந்த வேலையெல்லாம் தகுதிப்படுத்துங்க. நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் அன்பினும் வாழ்க்கையை நீர் அந்த கிரியை நடத்திக்கிட்டே இருக்கிறீர்களாவே. எங்களை நாங்கள் தாழ்வுகளும் வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஓவியை ஆசீர்வதிங்க, மென்மேலும் பெருகிக்கிறவே பாருங்க. இந்த சித்தம் நிறைவேறட்டும். எனவே எல்லாவற்றையும் சித்தத்தின்படியாக எங்களை நடத்துகிறதாவே இவ்வளவு நடந்திருக்கிறீர். இனிமேலும் நீ நடத்த வல்லவராயிருக்கிறதாவே ஒரு நன்றி. எல்லாம் செய்யுங்க. அற்புதமான வசியமா செய்யுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒருத்தர் குறைவில்லாமல் நீ நடத்தி நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வருஷத்திலே நாங்கள் பிரவேசிக்கும் போது சந்தோஷமா பிரவேசிக்கிறோம், கடன் இல்லாமல் பிரவேசிக்கிறோம், துக்கம் இல்லாமல் பிரவேசிக்கிறோம், சந்தோஷத்தோடு பிரவேசிக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் நீ செய்ய வல்லவராயிருக்கிறீர். கேட்ட வார்த்தையின்படியாக சத்தியத்தின்படியாக நீ நிறைவேற்றி முடிக்கிறீர். நன்மையான ஒரு நிறைவேற்றி முடிக்க நான் விசுவாசிக்கிறோம். இது ஒரு கருத்தில் ஒப்பிடுகிறேன். இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஒரு நன்மை குறைபடாமல் பாதுகாத்துக்கொள்ள தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளால் சமானத்தை கொடுங்க. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாத்தையும் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஞானத்தை கட்டிடுங்க, கிருபையில கட்டிடுங்க. அது எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுங்க. வர எக்ஸாம்ஸ்ல ஆஃப் எக்ஸாம்ஸ்ல பிள்ளைகள் நல்லா எழுதும்படியாக நீர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே ஒவ்வொன்றும் சித்தப்படி செய்யுங்க. தாவே எல்லாரோட விளையாட்டுத்தனத்தையும் எடுத்துக் கொடுங்க. ஆண்டவரே அந்த சீரியஸ்னஸ் கற்றுக் கொடுங்க. உன்னை நாட்களாக இடைக்கட்டுங்க. தாவே இந்த கிருபை தாங்கட்டும், ஏன் தப்பி வைக்கட்டும். தாவே ஆண்டவர் நீரே பொறுப்பேற்றுக்கொள்ள பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும், சுமைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே எல்லா பலவீன பகுதியாக இப்பொழுதே நாங்கள் தொடப்படுது. நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சத்துவானவரை எங்க ஆண்டவரை வஞ்சிக்கலாம்னு நாங்கள் சுத்தி இருக்கிறாங்க. தாவே ஆண்டவரை எதுவுமே அண்டாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உங்க கிருபையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்த ஆவியானவரே சமாதான சந்தோஷம் என்று வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மட்டும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். நம்ம கிளாஸ் இருப்பார் வாசி செய்யுங்க.